ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த குறிப்பிட்ட வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வருகைக்கு என்று நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நமக்கு செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். Dear children of God, the coming of our Lord Jesus Christ is very near. If you want to be taken up with him, we need to be sanctified. Our soul, our spirit, and our body should be sanctified. And we have to be protected from the evil things of this world. It is done by only our Lord Jesus Christ. The word of God is Jesus Christ. When you meditate and walk according to the word of God, you will have the sanctification. Our Lord Jesus Christ is the Prince of Peace. He is the Lord of Peace. And he is the one who is going to sanctify us. Only people, those who have been sanctified by the word of God and by the blood of Jesus Christ, will be taken up in the mid-air. We need to understand that. We do not have any other means to be sanctified. At the same time, our spirit, soul, and our body should have been protected by our Lord Jesus Christ. We are living in a sinful world. People, those who are around you, may not be sanctified. They are not holy people. Everywhere you see the activities of satanic forces. We need to be so careful that our holiness should not be defiled. We should always be protected by the blood of Jesus Christ. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும் பொழுது சாத்தானால் கரைப்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட்டிருக்குமே என்றால் நிச்சயம் நாம் அவரோடு கூட போக முடியும். Only when your spirit, soul and body have been protected and blameless, then only you will be taken up in the mid-air with our Lord Jesus Christ. That is why we should be very careful to protect ourselves by the blood of Jesus Christ, by the Lord of peace, by the word of God. We need to be very careful. உலகத்தில் அநேக வஞ்சிக்கிற மனிதர்கள் வருவார்கள், கள்ள போதகங்கள் வரும், கள்ள தீர்க்க தரிசனங்கள் வரும். எல்லாவற்றையும் நாம் நம்பி அதற்கு பின்பதாக போக கூடாது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். Let us be prepared for the coming of the Lord Jesus Christ. Let us keep our holiness. Let us be sanctified. Let us yield our spirit, soul and body be protected by the blood of Jesus Christ. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, எங்களை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும்.
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.